ஆராதனைக்கு நேராக நாம் நல்ல ஒரு ஆராதனை பகுதியை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர்களோடு பேசுகிற தெய்வம் என்ன எப்படியாகிலும் அவர் தன்னுடைய வார்த்தையை சபை மக்களுடைய இருதயங்கள்ல விதைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார். என்ன பைபிளை திறந்து பார்க்காம இருந்தா அவர் சொப்பனத்திலாம் பேசணும். நாங்க முழிச்சு பார்த்து வசனத்தை வாசிச்சிருந்தா அவர் நேர்ல பேசியிருப்பார். எனவே நாங்கள் இந்த நாளும் எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 20வது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களா? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா? ஆமென். அன்பான தகப்பனே, அப்பா இதோ இந்த வார்த்தைக்கு நேராய் என்னையும் சபையாரையும் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நீ பேச சித்தமாயிருக்கிற காரியம் என்னவோ அதை இந்த இடத்துல நீ பேச ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். கேட்கிறதற்கு ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவரே எங்களுக்கு எடுத்து பேசுவீராக. நாங்கள் கேட்டு பலனடைய அப்பா இதன் மூலமாய் கேட்கப்பட ஆண்டவரே, இதன் மூலமாய் எச்சரிக்கப்பட, இதன் மூலமாய் கட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன வசனம் வாசிச்சோம்? வெளிப்படுத்தல் 1:20 இப்படி சொல்லுகிறது. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா? அப்ப இது வெளிப்படுத்தலே என்னத்தை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இயேசுவானவரை தரிசனத்திலே காணுகிறார் பரிசுத்த யோவான். யோவான் அடிகள் பத்மு தீவிலே இருந்த போது அவர் சொல்லுகிறார், தான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தரிசனத்தை தான் கண்டதாக அவர் விவரிக்கிறார். அப்ப விவரிக்கிற போது இயேசுவானவரை எங்கே அவர் காண்கிறார் என்று சொன்னால், சபைகளின் மத்தியிலே நிற்கிறவராக அவர், அதாவது 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறாராம். அவருடைய கரங்களிலே 7 நட்சத்திரங்களை சுமந்திருக்கிறவராக அவர் காண்கிறார். அப்ப 7 குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி 7 சபைகள் 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரங்களில் உடையவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யோவான் காணுகிறார். பிறகு இயேசுவானவர் அவரோடு பேசுகிறார். பேசுகிற போது சொல்லுகிறார், இந்த 7 குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் எழுது. இந்த 7 நட்சத்திரங்கள் எதற்கு அடையாளமாக இருக்குது என்று சொன்னால், 7 சபையின் தூதர்களுக்கும் இந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளுக்கும் அடையாளமாய் இருக்குது என்று சொல்லி அவர் பேசுகிறார். இந்த 7 சபைகள் என்ன என்பதையும் 7 தூதர்கள் யார், 7 தூதர்கள் 7 சபையின் தூதர்கள் என்று சொல்லப்படுது. அப்ப சில பேர் எப்படி நினைக்கிறார்கள், 7 சபையின் தூதர்கள் என்று சொல்ல சபைகளுக்காக பரலோகத்தில் ஒரு தூதன் உண்டு, அப்படி ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு தூதன் இருக்குது, அப்படியாக சிலர் அதை வியாக்கியானப்படுத்துவார்கள். ஆனா அது சரியான வியாக்கியானம் கிடையாது. சபையின் தூதர் என்று இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது சபையினுடைய பிரதிநிதி. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பிரதிநிதி உண்டு. அப்ப இந்த ஜீவோலி திருச்சபையினுடைய பிரதிநிதியா இல்ல, சபையினுடைய பிரதிநிதி, சபையினுடைய போதகர், எங்களுடைய தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் நிஜன் தான் இந்த சபையினுடைய பிரதிநிதி. அப்ப சபையினுடைய பிரதிநிதியினுடைய ஸ்தானம் எங்க இருக்குது? ஹொலண்டிலையா, ஆர்னத்திலையா? சபையினுடைய பிரதிநிதி எங்க இருக்கிறாராம்? 7 நட்சத்திரங்களும் எங்க இருக்குது? அவருடைய கரத்திலே இருக்குது. அப்ப சபையினுடைய பிரதிநிதியினுடைய ஸ்தானம் பிரியமானவர்கள் நாங்கள் அறிய வேண்டும், கர்த்தருடைய கரங்களில் இருக்குது. இப்போ ஊழியக்காரர்களை குறித்து விரல் நீட்டி பேசுகிற போது நாங்கள் அவர்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் அறிகிறது இல்லை. நாங்க என்ன நினைக்கிற, பாஸ்டர் நிஜன் தானே, அந்த பாஸ்டர் தானே, இந்த பாஸ்டர் தானே என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பாஸ்டர்மாருடைய இந்த சபையினுடைய தூதனுடைய ஸ்தானம் கர்த்தருடைய கரங்கள்ல இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. அப்ப கரங்கள்ல அவர் இருக்கிறார் என்று சொன்னா கர்த்தரை எங்க தூக்கி வச்சுக்க தன்னுடைய சொல்லுவார்கள். நாங்க என்ன சொல்லுவோம், 6வது ஒரு ஆள் இன்னொரு ஆளை நல்லா பார்த்தா என்ன சொல்லுவோம், கையில வச்சு தாங்குன்னு தாங்குகிறார். அப்ப ஆண்டவர் யாரை தாங்க விரும்புகிறார்? தன்னுடைய சபையினுடைய அந்த தூதனை தாங்க விரும்புகிறார், அந்த பிரதிநிதியை ஆண்டவர் தாங்க விரும்புகிறார். பிரியமானவர்கள், அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர் 7 குத்து விளக்குகளின் நடுவில் உலாவுகிறாராம். அந்த 7 குத்து விளக்குகள் என்ன என்று சொல்லப்படுகிறது? 7
சபைகள். அப்ப இந்த 7 சபைகள் என்ன என்பதை நாங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். 7 சபைகளுடைய பேரை சொல்லுகிறார். சர்தை சபை, எபேசு சபை, தியத்திரா சபை, இப்படியாக அவர் பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை, சிமிர்னா, பெர்கமு என்று சொல்லி 7 சபைகளை அவர் இந்த வெளிப்படுத்தலே பேசுகிறதை நாங்க பார்க்க முடியுது. அப்ப 7 சபைகள் உண்மையாகவே அந்த காலத்துல இயேசுவானவர் இந்த கடிதத்தை கொடுக்கிற போது கிட்டத்தட்ட யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின போது வேத ஆராய்ச்சியாளர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டிலிருந்து 100ஆம் ஆண்டுக்குள்ள ஒவ்வொருத்தர் ஏறக்குறைய ஒரு ஆண்டு சொல்லுவாங்க. சிலவர் 95 என்பார்கள், 93 என்பார்கள், 98 என்பார்கள், 100 என்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட எல்லா வேதாராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள் கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டிலிருந்து 100ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லி. அப்ப இந்த காலத்துல தான் இருந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளும் உண்மையிலேயே அந்த காலத்துல உலகத்துல இருந்துச்சு. எபேசு பட்டணத்துல எபேசு சபை இருந்துச்சு, தியத்திரா பட்டணத்துல தியத்திரா சபை இருந்துச்சு, லவோதிக்கேயா பட்டணத்துல அந்த சபைகள் இருந்த அந்த 7 சபைகளுக்கு தான் இந்த கடிதங்கள் எழுதப்படுகிறது. யார் மூலமா எழுதப்படுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் எழுதி அதை அனுப்புகிறார். அப்ப இது நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சபைகளுக்கு அனுப்பப்பட்ட செய்தியா இருக்கிறது பிரியமானவர்கள். அப்ப அதனால இந்த 7 சபைகளுடைய செய்தியும் மிக மிக முக்கியமானது. அது மட்டுமல்ல, இந்த 7 சபைகளை குறித்து சொல்லுகிற போது வேத ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதும் சரியானதுமான விளக்கமாக இருக்கிறது. நாங்கள் பிறகு ஒவ்வொரு சபைகளை குறித்து ஆராயும் போது நாங்கள் அதை பார்க்க முடியும். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 7 சபைகளும் 7 சபையினுடைய காலகட்டத்துக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். எபேசு சபை சபையினுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரதிநிதி, சிமிர்னா சபை இன்னொரு காலத்துக்கு பிரதிநிதி. இப்படியாக இந்த 7 சபைகளும் குறிப்பிட்ட காலங்களை பிரதிநிதிப்படுத்துவ சபைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு விளக்கம் சொல்லுகிறார்கள், அதுவும் சரியான விளக்கம். இந்த 3 விளக்கங்களும் சரியான விளக்கங்கள். அது என்ன? 7 என்கின்றது என்னத்தை குறிக்கும்? வேதாகமத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள் பிரசங்கி 7 என்கிறது பரிபூரணம், நிறைவு. அப்ப 7 சபைகளுக்கு என்று சொல்லுகிற போது அது எல்லா சபைகளையும் இங்குள் உட்படும், எல்லா சபைகளுக்குமான செய்தி. 7 சபைகளுக்கும் எழுத என்று சொன்னால் நீ எல்லா சபைகளுக்கும் எழுது, பூரணமான பரிபூர்ணமான எல்லா சபைகளுக்குமான செய்தி. அதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த அதிகாரங்களை வாசிக்கிற போதே எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் அது எல்லா சபைகளுக்குமான செய்தி என்பதை நாங்கள் வாசித்து முடிக்கிற போது, இந்த பகுதி முடிகிற போது எங்களாலே விளங்கிக் கொள்ள முடியும் பிரியமானவர்கள். அப்ப இந்த பிரசங்கத்துக்கு தான் நான் நிறைய குறிப்புகள் எழுதி வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், அந்த சபையினுடைய காலங்களுக்கு இந்த சபையினுடைய காலங்களுக்கு இந்த சபைகள் பிரதிநிதியா இருக்கிறபடினால நான் சில குறிப்புகளை உங்களுக்கு எடுத்திருந்தேன். என்னன்னு சொன்னால், முதலாவது எபேசு சபையை குறித்து நாங்கள் வாசிக்கலாம். முதலாவது நாங்கள் எங்க 2ஆம் அதிகாரம் தொடங்குற போதே எபேசு சபையின் தூதனுக்கு என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எபேசு சபைதான் முதல் திருச்சபையின் காலத்தை குறிக்கும். அது எந்த திருச்சபை? முதல் திருச்சபை எங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் காலத்து திருச்சபைகள். அப்போஸ்தலர்கள் உண்டாக்கின, அப்போஸ்தலர்கள் மூலமாய் நடத்தப்பட்ட அந்த திருச்சபைக்கு உதாரணமாய் இருக்கிறது எது? எபேசு திருச்சபை. எபேசு திருச்சபையினுடைய காலகட்டம் எது என்று சொன்னால், பெந்தெக்கோஸ்தே நாள். பெந்தெக்கோஸ்தே நாள் தான் சபையினுடைய ஆரம்ப நாள். பெந்தெக்கோஸ்தே நாளிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டு வரைக்கும், பெந்தெக்கோஸ்தே நாளிலிருந்து 100ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த காலகட்டம் தான் அப்போஸ்தல திருச்சபையினுடைய காலகட்டம். அடுத்த சபையாக குறிக்கப்பட்டிருக்கிற சிமிர்னா சபை எந்த காலகட்டத்துக்குரியது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 312 அல்லது 313 வரையிலுமான அந்த காலகட்டத்துக்குள்ளே அடங்குகிற திருச்சபைகள். கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 312 வரையிலுமான காலகட்டம். ஏன் அந்த காலகட்டத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு இரத்த சாட்சிகளின் காலமாயிருக்கிறது. சபையினுடைய பெரிதான உபத்திரவ காலத்தினுடைய காலகட்டம். உங்களுக்கு தெரியும், ரோமர் சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் என்று அறிந்தாலே அவர்கள் மிக கொடூரமாக உபத்திரவப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அது எப்பொழுது நிறைவேறி அந்த அதனுடைய உக்கிரகமான காலகட்டம் எப்ப என்று சொன்னால்,
கிறிஸ்துவுக்கு பின் 100ஆம் ஆண்டிலிருந்து 312ஆம் ஆண்டு வரைக்குமான காலகட்டம் கிறிஸ்தவத்துக்கு ஒரு மிகுந்த உபத்திரவத்தின் காலம் அல்லது இரத்த சாட்சிகளாய் அநேகர் மரித்த காலம். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட 5 கோடி பேர். அப்ப சனத்தொகை சரியான குறைவு. அதிலேயே 5 கோடி பேர் இரத்த சாட்சிகளாய் இந்த காலகட்டத்திலே மரித்திருப்பார்கள் என்று சொல்லி, அடுத்த சபையாக நாங்கள் வாசிக்கிற சபை பெர்கமு சபை. இந்த பெர்கமு சபையினுடைய காலகட்டம் கிறிஸ்துவுக்கு பின் 313 ஆரம்பித்து கிறிஸ்துவுக்கு பின் 600ஆம் ஆண்டு வரையிலுமான காலகட்டம். அப்ப கிறிஸ்துவுக்கு பின் 313ஆம் ஆண்டுல சபையில ஒரு மாற்றம் உண்டாயிற்று. என்ன மாற்றம்? சபை வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ரோமன் கத்தோலிக்கத்துக்குள்ளே, அதாவது ரோமன் கத்தோலிக்கம் ஆரம்பமாச்சு. அதுக்காண்டி ரோமன் கத்தோலிக்கத்தை குறித்து அல்ல, இங்க என்ன காரியம் சபைக்குள்ள வந்த மாற்றம் என்னன்னு சொன்னால், கொன்ஸ்தாந்து என்கின்ற ராஜன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் கிறிஸ்தவத்தை விசுவாசித்து ஏற்கவில்லை. அவன் ஒரு சண்டைக்கு போனான். அந்த சண்டையிலே இவனுடைய படையை காட்டிலும் இவன் எதிர்த்து போன அந்த ராஜாவுடைய படை பெரும் படை. இதை அவனால எந்த காலத்திலும் வெல்ல முடியாது என்று இருந்துச்சு. அப்ப அவன் பயந்து போயிருந்தான், எப்படி சண்டை முடிவுல தான் தோக்க போகிறேன் என்று சொல்லி. அப்ப அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, அந்த சண்டைக்கு முதல் நாள் இரவு உறங்குகிற போது அவன் ஒரு கனவு கண்டான். கனவில் என்ன உண்டாயிட்டுன்னு சொன்னால், ஒரு சிலுவை அடையாளத்தை அவன் கண்டு, அந்த சிலுவை அடையாளத்தை அவன் காண்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, இந்த அடையாளத்தை வைத்து நீ வெற்றி பெற என்று சொல்லி. அப்ப அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய வாள், தன்னுடைய அந்த கவசம், தன்னுடைய வீரர்களுடைய ஆடை எல்லாவற்றிலும் அந்த சிலுவை அடையாளத்தை கீறிக்கொண்டு அவர்கள் யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்தில பங்கு பெற்றி அந்த யுத்தத்திலே அவன் பெரு வெற்றியை பெற்றுக் கொண்டான். அப்ப அவனுக்கு இந்த சிலுவை அடையாளத்தை குறித்து என்னன்னு தெரியாது. அவன் அந்த காரியத்தை ரோமில இருக்க தன்னுடைய தாய்க்கு அறிவித்தான். அம்மா, இப்படி தான் ஒரு கனவு கண்டேன், இந்த சிலுவை அடையாளத்தை வைத்து வெற்றி பெறும்படியாகவும் தான் அதனால போர்ல வென்றேன். அவருடைய தாய் ஒரு ரகசிய கிறிஸ்தவளாக இருந்தார். ரகசியமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தபடியா அவ சொன்னா, மகனே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளமாய், அதாவது கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தின் அடையாளமாய் இருக்கிற சிலுவை அடையாளம். நான் உனக்காக கடவுளத்துல மன்றாடி கொண்டிருந்தேன். அதனாலதான் கடவுள் நம்முடைய அடையாளத்தை அனுப்பி உன்னை காப்பாற்றினார், யுத்தத்தில வெற்றியை பெற்று தந்தார் என்ற உடனே அவன் சுவிசேஷம், அவனுக்கு இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியும். அவனுக்கு தெரிஞ்ச உண்டு அந்த யுத்தத்திலே நான் அந்த வெண்டது மட்டும்தான். அவன் உடனடியாக தானும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டான். அப்ப ராஜா கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே கிறிஸ்தவம் என்ன ஆயிட்டது? ராஜ மதம் ஆயிட்டது. அது மட்டுமல்ல, அவன் உடனடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்தான். அந்த உத்தரவுக்கு பேர் சகித்து கொள்ளும் உத்தரவு என்று சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்தான். அந்த கட்டளை என்னன்னு சொன்னால், இனி கிறிஸ்தவர்களை நீங்கள் யாரும் எதுவும் செய்யக்கூடாது, அவர்களை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். எந்த மட்டும் பொறுத்து கொள்ள வேண்டும்? அவர்கள் தான் இனி, அவர்கள் சொல்லுகிறது தான் உங்களுடைய மதம், அவர்கள் நடத்துகிறது தான் உங்களுடைய வழிபாடு. கிறிஸ்தவன் தான் இனி ரோமனுடைய ஆட்சி மதம் என்று சொல்லி உடனடியாக ஒரு பிரகடனத்தை அவன் ஏற்படுத்தினான். அப்படி ஏற்படுத்தின போது அந்த ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் யாருக்கும் சுவிசேஷம் தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்னன்னு தெரியாது. ராஜ கட்டளையின் நிமித்தம் அநேகர் கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டார்கள். அப்ப கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டவர்கள் இப்ப என்ன செய்தார்கள் என்று சொன்னா, கிறிஸ்தவர்களாய் மாறினது இல்ல பிரச்சனை. இப்ப அவங்களுக்குள்ள என்னன்னு சொன்னா, அவங்கள் முந்தி இருந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அவங்களிடத்துல இருந்துச்சு, அநேக காரியங்கள் இருந்துச்சு. இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் அவங்களால விட முடியாமல் இருந்தபடினால சபை என்ன செய்துச்சுன்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தினால இதை செய். தேர்வுத்தியா முதல் ஆரம்பிச்சு எழுத்தியோ தெரியாது, இனி ஆரம்பிச்சுடு, ஒன்றில் இயேசுவை வச்சுடு, இல்ல மரிய வச்சுடு, ஆறு என்றாலும் நீ தேர் எழுத்து பிரச்சனை இல்லை. ஆனா தேருக்குள்ள ஆரவை கிறிஸ்தவன் சம்பந்தமான ஆக்களவை. நீ விபூதி பூசினியா, சரி பிரச்சனை இல்லை. இப்ப நீ என்ன செய், குருத்தோலையை எரிச்சு போட்டு பூசு. நீ என்னத்தை எல்லாம் செய்தியோ அதையெல்லாம் செய். சடங்குகளுக்கு தடையில் அதன் கிறிஸ்தவத்துக்குள்ள புறமத சடங்குகளை எல்லாம், புறமத வழிபாடுகள், புறமதத்தில் இருந்த எல்லா காரியங்களையும் சபை தன்னுக்குள்ளே ஏற்றுக்கொண்டிச்சு. அதனால கிறிஸ்தவம் தங்குதடையின்றி வளர்ந்துச்சு. ஏன்னு சொன்னால், இதையெல்லாம் நீ விடட்டு எதையும் அவர்கள் சொல்லவில்லை. இதையெல்லாம் விட்டு விடு, இதையெல்லாம் செய், இதையெல்லாம் நாங்கள் ரோமர்ல வாசிச்சோமே, நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்ய, அது எல்லாத்தையும் பற்றி ஒன்றும் இல்லை. நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ செய். ஆனா அதுக்கு முகச்சாயம் எதுவா இருக்கணும், கிறிஸ்துவா இருக்கணும், கிறிஸ்தவமா இருக்கணும், இல்லாட்டி கிறிஸ்தவத்தோட சம்பந்தப்பட்டவர்களா இருக்கணும்.
அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? தனியே இயேசு மட்டும் போதாமல் இருந்தபடினால ஒரு பெண் கடவுள் வேணும் என்றபடியினால மாதாவை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, என்ன ஒரு கடவுளா ஒரு இதா எங்களுக்கு கணக்கு கடவுள் இருந்துச்சு, பரவாயில்ல அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு பேதுருவுக்கு ஒரு கோயிலை கட்டு, அவருக்கு ஒரு கோயிலை கட்டு, இவருக்கு ஒரு கோயிலை கட்டு, இப்படியாக அப்படி அநேக புறமத வழிபாடுகளை ஏற்றுக்கொண்ட காலகட்டம் தான் இந்த கிறிஸ்துவுக்கு பின் 313 தொடக்கம் 600 வரையிலுமான காலகட்டம். அப்ப அந்த காலகட்டத்துக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுகிற சபை எது? பெர்கமு சபை என்கின்ற அந்த 3வது சபை. 4வது சபை தியத்திரா சபை. இந்த தியத்திரா சபையினுடைய காலகட்டமாய் வேத ஆராய்ச்சியாளர் ஒவ்வொருவர் குறிப்பிட்ட காலம், ஆனா கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு பின் 600களில் இருந்து 1500கள் வரையிலுமான காலகட்டம் ஒரு கிறிஸ்தவ சபையினுடைய காலகட்டத்திலே இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான அப்படி ஒரு காலகட்டம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவ சபையினுடைய இருண்ட காலகட்டம். இது எப்படி என்று சொன்னால் சபையினுடைய முழு அதிகாரமும் போப்பினிடத்துல போயிட்டது. போப் அவர் நியமிக்கிற பிரதிநிதிகள், இவர்கள் தான் சபையிலே ஆளுகை செய்ய முடியும், இவர்கள் தான் வைக்கிறது தான் சட்டம், இவர்கள் என்னத்தை சொல்கிறார்களோ அதுதான் தேவ வார்த்தை. எல்லா மொழிகளிலேயும் இருந்த பைபிள் எல்லாம் எதிக்கப்பட்டுச்சு. தனிய லத்தீன்ல மட்டும்தான் பைபிள் இருந்துச்சு. வேத வார்த்தை ஒரு ஜனங்களுடைய கரங்களிலும் இல்லை. அப்படியான ஒரு காலகட்டம். அது மட்டுமில்ல, ரோம் கணக்க சட்டங்களை போடும். பாவ மன்னிப்பு சீட்டு, அந்த காலத்துல பாவ மன்னிப்புக்கு ஒரு சீட்டு இருந்துச்சு. அதை நீங்க விலை கொடுத்து வாங்கி வைக்கலாம். நீங்கள் கொலை பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரு 50,000 யூரோக்கு உங்கள்ட்ட பாவ மன்னிப்பு சீட்டு இருந்தா அதை கொண்டு கொடுத்துட்டு நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியாக பாவ மன்னிப்பு சீட்டு, இப்படியாக எல்லாத்துக்குமே காசு. போப் என்னத்தை மாத்துகிறார்களோ அல்ல பிஷப் என்னத்தை மாத்துகிறாரோ அதுதான் சட்டம். இப்படியாக கிறிஸ்தவத்திலிருந்து முழுவதுமாக மாறி போன ஒரு இருண்ட காலம் 600ஆம் ஆண்டுகளில் இருந்து 1500 வரை இருந்துச்சு சபையினுடைய வரலாற்றுல. அதைத்தான் அந்த காலகட்டத்துக்கு அடையாளமாய் காட்டப்படுகிற சபை தியத்திரா சபை. நாங்கள் அந்த சபையினுடைய காரியங்கள் நாம் வாசிக்கிற போது நான் பிறகு உங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டு வருவேன். சர்தேஸ் சபை அடுத்த சபை 1500களில் இருந்து 1800 வரையிலுமான காலகட்டத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அது எதுக்கு அடையாளம் என்று சொன்னால் 1500களிலே சபைகளிலே ஒரு புரட்சி உண்டாயிற்று. சபைகளிலே உங்களுக்கு தெரியும், மார்ட்டின் லூதர் என்கிறவர் என்ன செய்தார் என்று சொன்னால், என்னத்துக்கு இந்த வேதம் இப்படியாக இருக்கிற போதே சடங்காச்சாரங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் இப்படியாக பிரகடனப்படுத்தினார். அதாவது இந்த வேதத்தில் இருக்கிற இந்த 96 கட்டளைகளை இன்னும் இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் என்னுடைய சபைக்குள்ள வர வேண்டும், விற்றாக்கள் வர தேவையில்லை என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவ அந்த போப்பின் அதிகாரம் அல்லது சடங்காச்சாரமான கிறிஸ்தவம் அல்லது இருண்டு போயிருக்கிற கிறிஸ்தவத்துக்கு எதிராக புரட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். புரொட்டஸ்டாண்ட் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் புரட்சியாளர்கள், புரட்சி செய்கிறவர்கள். ஆனால் அதை சரியாக நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் மறுமலர்ச்சி கால கிறிஸ்தவம், அதாவது கிறிஸ்தவம் மறுபடியும் தன்னுடைய மறுமலர்ச்சிக்குள்ளாக வருகிற காலம்தான் இந்த 1500 தொடக்கம் 1800 வரையிலுமான காலகட்டம். அதுக்கு அடுத்த சபையினுடைய காலம் பிலதெல்பியா சபையினுடைய அடையாளமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவுக்கு பின் 1800களில் இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 1900 வரையிலுமான காலகட்டம். அந்த காலகட்டத்தை சுவிசேஷ சபைகளுடைய காலகட்டம் என்று சொல்வார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தேசாந்திரியங்களாக சுவிசேஷங்களை காவி சென்றார்கள். அந்த காலங்கள்ல தான் எங்களுடைய நாடுகளுக்கு எல்லாமே அதிகமான சுவிசேஷம் வந்துச்சு. அத சுவிசேஷ மிஷனரி ஊழியங்கள், அந்த மிஷனரி வந்தார், இந்த மிஷனரி வந்தார் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் கேள்விப்படுகிறோம். அந்த காலகட்டம் தான் இந்த பிலதெல்பியா சபை அதற்கு அடையாளமாயிருக்கிறது. 1500களில் இருந்து 1800 வரையிலுமான அந்த காலம் சுவிசேஷ சபைகளுடைய காலமாயிருந்துச்சு. கடைசியான சபையாகிய லவோதிக்கேயா சபையினுடைய காலம் 1900களில் ஆரம்பிக்கிறது. 1900 ஆரம்பித்த அந்த கடைசி கால சபையினுடைய காலம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை தொடரும். அப்ப நாங்கள் எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடைசி கால திருச்சபையினுடைய காலம். அது ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப நாங்கள் கிட்டத்தட்ட இப்ப எங்க நிக்கிறோம் என்று சொன்னால் கடைசி நாட்கள் என்று கூட சொல்ல முடியாது, கடைசி மணி நேரங்களிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த 7 சபைகளுடைய காரியங்களும் 7 சபையினுடைய
காலகட்டங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறபடினால அந்தந்த காலகட்டங்களுக்கு இந்த கொடுக்கப்பட்ட காரியங்கள் இந்த சபை நாங்கள் எல்லா காரியங்களையும் வாசிக்கிற போது அது எல்லாம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதற்கான ஒரு முன்னுரையை தான் நான் இப்ப கொடுத்திருக்கிறேன். அதனுடைய இன்ட்ரடக்ஷனை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா திருப்பி நான் விளங்கப்படுத்துகிற போது உங்களுக்கு எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ள அது உதவியா இருக்கும். அப்ப 7 சபைகள் என்று சொன்னால் நாங்க முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலேயே 7 சபைகள் இருந்துச்சு. எபேசு சபைக்கு என்று சொல்லுகிற போது எபேசுவிலே ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபைக்கு உண்மையாகவே எழுதி அனுப்பப்பட்ட கடிதம். அதே போல சர்தை என்று சொன்னால் சர்தையில் ஒரு சபை இருந்துச்சு. லவோதிக்கியா என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு சபை இருந்துச்சு. அப்ப உண்மையான 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட காரியம். அது மட்டுமல்ல 7 காலகட்டங்களுக்கு அடையாளமாய் இந்த பிரதிநிதித்துவமாய் இந்த சபைகள் காண்பிக்கப்பட்டு எழுதப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறபடினால இந்த வார்த்தைகள் இந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட காரியம் எல்லா சபைகளுக்கும் உரியது. அப்ப அதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி எல்லா சபைக்கும் உரியது என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு இந்த வேதமே ஆதாரமாக இருக்கிறது. இந்த வசனங்களை நாம் வாசிக்கிற போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் முதலாவது எடுத்து வாசிப்போம். இங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துடைய முதலாவது வசனம். என்ன இன்றைக்கு 7 சபையை தியானிச்சா நீங்க வீட்டை போக மாட்டீங்களா? எப்படியும் 6 மணி 7 மணி நான் எழுதி கொண்டிருக்கேன். சொன்னா பாத்திய ஒரு மணத்தியாலத்துக்கு பிரசங்கப்படுத்தாக்கா 4-5 மணத்தியாலத்துக்கு தேவையில்லை. நாங்கள் 7 சபைகளை குறித்து பார்க்க போகிறது இல்லை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எபேசு சபையே தாண்ட மாட்டோம் நினைக்கிறேன். எபேசு சபை வரைக்குமாக இன்றைக்கு நாங்கள் தியானித்து விட்டு மீதியான காரியங்களை நாங்கள் பிறகு பார்த்துக் கொள்வோம். எங்களுக்கு டைம் இருக்குத்தான். அடுத்தடுத்த ஆராதனைகள்ல நாங்கள் தொடர்ந்து தியானிப்போம். எனவே நாங்கள் விளக்கமாக பார்த்துக் கொள்வோம். இந்த காரியங்கள் மூலமாய் தேவ ஆவியானவர் எங்களோடும் சபையோடும் பேச வல்லவராயிருக்கிறார்கள். நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:1 நானே வாசிக்கிறேன். அப்ப எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் வித்திரங்களின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார்? எபேசு சபையின் தூதனுக்கு. அப்ப யாரு எபேசு சபையின் தூதன்? அந்த எபேசு சபையினுடைய போதகர். யார் அந்த தலைமையாய் நடத்துகிறாரோ அவர் தான் எபேசு சபையின் தூதன். அப்படி என்று சொன்னால் இந்த ஜீவோலி திருச்சபையினுடைய தூதர் பாஸ்டர் நிஜேந்திரன். அப்ப இந்த சபையினுடைய தூதனுக்கு தான் என்ன கொடுக்கப்பட யார் எழுதுகிற யாருக்கு கடிதத்தை எழுதுகிறதுக்கு யாருக்கு யாருக்கு போடப்படுது? ஃப்ரம் எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து வருது. யாருக்கு என்று சொன்னால் சபையினுடைய போதகருக்கு எழுதும், தலைமை போதகருக்கு எழுது, சபையினுடைய தூதனுக்கு எழுது. பிரியமானவர்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் ஜீவோலி திருச்சபையினுடைய நோக்கம், ஜீவோலி திருச்சபையினுடைய காரியம், ஜீவோலி திருச்சபை எந்த தரிசனத்தின் பின்னாய் ஓட வேண்டும் என்கிறது பாஸ்டர் நிஜனுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த தரிசனம் யாரிடத்துல இருக்குது என்று சொன்னால் பாஸ்டர் நிஜனிடத்துல தான் இருக்குது. நாங்க எங்களுடைய பாஸ்டரை தவிர வேற யாரிடத்தையும் ஆண்டவர் அதை கொடுக்கிறவர் அல்ல. அப்ப இந்த திருச்சபையில இப்ப நான் என்ன வேற யாரையும் உதாரணத்தை சொன்னால் இது பிள்ளையா போயிடும். அதில் நான் என்ன ஏதாவது கேட்க நான் என்ன சொல்றேன்? இப்ப எனக்கு ஆண்டவர் புதிதான ஒரு வெளிப்பாடு தந்தார், இதுதான் சரியான போதனை என்று ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தினார் என்று நான் உங்களை இன்னொரு போதனையின் பின்னாக திருப்புவேன் என்றா இருந்தால் நான் தெளிவாகவே போய் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் ஜீவோலி திருச்சபைக்கு ஒரு காரியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பாஸ்டர் நிஜனுக்கு தான் அதை அறிவிப்பார். அவர் தான் சபையினுடைய தூதர். அப்ப யாராவது ஆண்டவர் எனக்கு புதிதான ஒரு வெளிப்பாடை தந்தார், புதிதான ஒரு போதகத்தை தந்தார், புதிதான ஒரு சத்தியத்தை அறிவித்தார் என்று சொன்னால் நீங்கள் நம்பாமல் இருங்கள். அது பொய்யினால் உண்டாயிரா பொய் சொல்றான். சபையினுடைய தூதருக்கு தான் சபையினுடைய தரிசனம் இருக்கு. இந்த ஜீவோலி திருச்சபையினுடைய தரிசனம், இந்த அதனுடைய நோக்கம், அதனுடைய காரியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது பாஸ்டருக்கு மட்டும்தான். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? சும்மா பாஸ்டர் சொல்றதை சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறதா? இல்லை. ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லும் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறது. ஆவியானவருடைய வேலை என்னென்று சொன்னால் பாஸ்டர் நிஜன் மட்டுமே இந்த ஜீவோலி திருச்சபையை நடத்த முடியாது. ஆவியானவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த தரிசனத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒவ்வொருவருக்கு ஒரு வரங்களை கொடுத்து, ஒவ்வொருவருக்கு ஒரு தாளந்துகளை கொடுத்து அதை ஸ்பிளிட் பண்ணி சபையை நடத்தும்படியா செய்வார். ஆவியானவருடைய இயேசு கிறிஸ்து அந்த தரிசனத்தை பாஸ்டருக்கு தான் கொடுப்பார். ஆவியானவர் அவர் பெற்றுக்கொண்ட தரிசனத்தில் சபையில நிறைவேறும்படியா
யார் யாரெல்லாம் ஏற்படுத்தப்படுகிறார்களோ யாரெல்லாம் ஆவியானவர் மூலமா ஏற்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தரிசனத்திற்கு ஒரு பகுதியை கொடுப்பார். பார்த்திவன் நீ இதை செய், தனோயன் நீ அதை செய், நளினண்ட நீங்க இதை செய்யுங்க, குணா பிரதர் இதை செய்யுங்க, ரஞ்சித் பிரதர் இதை செய்யுங்க. ஆனால் முழுமையான தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர் சபையினுடைய போதகர். அப்ப யாராவது அந்த போதகத்துக்கு விரோதமாக அல்லது யாராவது பாஸ்டருக்கு விரோதமாக ஏதாவது ஒன்றுக்கு அழைப்பு விடுவார்கள் என்று சொன்னால் நாங்கள் செவிமடுக்க தேவையில்லை. காரணம் என்ன? சபையினுடைய தூதன் யார்? எங்களுடைய பாஸ்டரா இருக்கு. அப்ப அவரை தவிர்த்து ஆண்டவர் புதிதான இந்த வெளிப்பாடையும் யாருக்கு கொடுக்க போறதில்லை. அந்த ஊழியத்தை இசைந்து கட்டுகிற காரியங்களை தான் மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். பிரியமானவர்கள், அதுல நாங்கள் தெளிவா இருக்க வேண்டும். வேறு ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், இன்னைக்கு கணக்கு பேர் அப்படித்தான் யூடியூப்ல பார்த்துட்டு அந்த பாஸ்டர் அப்படி சொல்றாரு, எங்கட பாஸ்டர் இப்படி சொல்றாரு. நோ, அந்த பாஸ்டர் என்ன தேர்ந்தாலும் சொல்லிட்டு போடும், அது அவருடைய சபைக்கு இருந்துட்டு போடும். எங்கட பாஸ்டர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் எங்களுடைய சபையினுடைய தரிசனமா இருக்கும். அதுதான் நாங்கள் ஓட வேண்டிய பாதையா இருக்கிறது. அப்ப அதிலே நாங்கள் யாரும் குழப்பிக்கொள்ளும். இன்றைக்கு இந்த யூடியூபுகள் பெரிய இருக்கிற காலம், இந்த வாட்ஸ்அப்ல வருது, அதுல வருது, இதுல வருது, அந்த பாஸ்டர் அப்படி சொல்றது அது நல்லா இருக்கு, செழிப்பின் உபதேசம் நல்லா இருக்கு, கிருபையின் உபதேசம் நல்லா இருக்குது, எங்கட பாஸ்டர் என்ன எந்த நேரம் உபத்திரப்படுங்கன்னு சொல்ற, பாடுபடுங்கன்னு சொல்றார், இதை விட அது நல்லா இருக்கே என்று சொல்லுவீர்களா இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஜீவோடி திருச்சபையினுடைய அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டவர் யார்? அந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? இந்த சபையினுடைய தரிசனம், இந்த சபையினுடைய நோக்கம் கொடுக்கப்பட்டது எங்களுடைய தலைமை போதகருக்கு மட்டும்தான். ஆவியானவர் அதை எடுத்துக்கொண்டு எங்கள் எல்லாருக்கும் பற்பல காரியங்களை பகிர்ந்து தருகிறார். எங்களுடைய திராணிக்கு தக்கதா, எங்களுடைய ஆற்றலுக்கு தக்கதா, எங்களுக்கு பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு தக்கதாக ஒவ்வொரு காரியங்களை செய்யும்படியாக செய்கிறார். நாங்கள் அந்த தரிசனத்தை இசைந்து கட்டுகிறவர்களாய் மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய பாஸ்டருக்கு எதிராக முறுமுறுத்து கொண்டு, பாஸ்டருக்கு எதிராக இதண்டி கொண்டு, உங்களுக்கு புதிய வெளிப்பாடு கிடைச்சிட்டது, நாங்கள் புதுசா பைபிள்ல வெட்டி வெளுத்த போறோம் என்று சொல்லி வெளிக்கிறது, சபைகளை குழப்புகிறது எல்லாம் வீணான காரியம். அவர்கள் சபையின் தூதனுக்கு கொடுக்கப்படுகிற இடம் அவர் தேவனுடைய கரங்களில் இருக்கிறாராம். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த ஊழியக்காரன் தேவனுடைய அந்த சித்தத்தை, அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு ஒரு திருச்சபையை ஆரம்பித்திருக்கிறார். இப்ப அந்த திருச்சபையை இன்னொரு ஆள் பிரிச்சு கொண்டு போறார் என்று வைங்களேன். நான் என்ன செய்யறேன் என்று சொன்னால், பாஸ்டருக்கு விரோதமாக எழும்பி நான் பெரிய ஆள் என்று சொல்லி நான் ஒரு கூட்ட ஜனங்களை எனக்கு பின்னால் வருகிறவர்களை பிரித்து கொண்டு போறேன். இப்ப என்னட்ட இந்த மெசேஜ் இருக்கு, என்னிடத்துல தேவன் கொடுத்த ஏதாவது செய்தி இருக்கா? இல்லையே. பாஸ்டர் ஒரு சபையை ஆரம்பித்து ஒரு ஊழியத்தை கொடுக்கிற போது தேவனுடைய அந்த தரிசனம், தேவனுடைய நோக்கம் போதகரிடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. நாங்கள் அழைக்கப்படாமல் நாங்கள் சபையை பிரிச்சு கொண்டு போனோம் என்று சொன்னால் எங்களிடத்துல என்ன இல்லை? தேவனுடைய செய்தி இல்லை, தேவனுடைய நோக்கம் இல்லை, தேவன் எங்களுக்கு கொடுத்த எந்த இதுவுமே இல்லாமல் 4 பேர் எனக்கு பின்னால வாரான்னு நான் சபையை ஆரம்பித்து போறேன். அப்ப சபையினுடைய மூப்பர், சபையினுடைய போதகர் தேவனுடைய கரத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இப்ப நான் ஒரு சபையை பிரிச்சு கொண்டு போயிட்டு நான் ஒரு சபையினுடைய போதகராய், தலைமை போதகரா ஆயிட்டு ஆண்டவருக்கு சொல்லுமா என்னையும் தூக்கி உங்களுடைய கரத்துல வச்சிருமான்னு அவங்களுக்கு தன்னுடைய வலது கரத்துல வச்சிருக்கிறவரை சபையினுடைய போதகரை, சபையினுடைய தூதரை அவர் தன்னுடைய வலது கரத்துல வச்சிருக்கிறார். இப்ப நான் என்னுடைய சுய பலத்தினால முயற்சி செய்து கொஞ்சம் பேரை என்னோட சேர்த்து கொண்டு நான் ஒரு சபையை ஆரம்பிச்சு போட்டு இப்ப நானும் ஒரு தலைமை போதகர் தானே, ஆண்டவர் என்னையும் தூக்கி வலது கரத்துல வச்சிருமென்று சொல்லலாமா? இல்ல. அவர் அழைத்தவர்களை வலது கரத்துல வைத்திருக்கிறார். அதுக்காண்டி நாங்க சொல்லலாது நான் பாஸ்டர் ஆயிட்டேன் என்னையும் வலது கரத்துல தூக்கி வச்சு அதுதானே. நீ பிரிச்சு கொண்டு போயிட்டு மூப்பர் ஆயிட்டானே என்ன ஆண்டவரை பார்த்து சொல்லணும், நானும் சபையினுடைய தூதனா இருக்கிறேன் என்னையும் தூக்கி வலது கரத்துல வையும் என்று சொல்லி 2 காரியங்களும் பொல்லாத காரியங்கள். ஒன்று, அந்த பிரிச்சு கொண்டு போறவர்கிட்ட என்ன இல்ல, ஆண்டவருடைய செய்தி இல்ல, ஆண்டவருடைய அழைப்பு இல்ல. அழைப்பட்ட என்ன, அழைக்கிறேன் என்ன, பாஸ்டர் வாங்க போங்க அப்படியே சொல்ல. பாஸ்டர் வாங்க, பாஸ்டர் அழைக்கிற போது ஆண்டவர் பாஸ்டர் நிஜன் ஏதோ இல்ல அவர் என்ன சொன்னீங்க அழைச்சாரு தெரிஞ்சா உனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த நீ இந்த போலந்து தேசத்துல, இந்த பெல்ஜியம் தேசத்துல இந்த தமிழ் ஜனங்களுக்கான ஒரு சபையை அரேஞ்சு கொள்ளன்னு சொல்லி ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அப்ப அந்த நோக்கத்தின்படிதான் ஏதோ ஆண்டவர் என்ன விதமாய் பேசினாரோ, இந்த வசனத்தை ஆதாரமா கொடுத்து பேசினாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில பாஸ்டர் ஓடிக்கொண்டிருப்பார். அவரோட இசைந்து ஓடுகிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அநேகரை ஏற்படுத்தியிருக்கார், எங்களை எல்லாரையும் ஏற்படுத்தியிருக்கார். அப்ப அப்படி குழப்பவாதிகளால் குழப்பி கொண்டு போகிறவர்கள் அவர்களிடத்துல ஆண்டவர்களால் அழைக்கப்பட்டு ஆண்டவர்களால் கொடுக்கப்பட்ட எந்த செய்தியும் அவர்களிடத்துல இல்லை. அப்ப அவர்களுக்கு பின்னால போய் நீங்க இதை பரிசுத்தாவிய அவர்கிட்டயே செய்தி இல்லை,
பிரிச்சு கொண்டு போறவர்கிட்டயே செய்தி இல்லை. அப்ப அவரிடத்துல இருந்து என்னத்தை எடுத்து போய் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு பின்னால போற உங்களிடம் தெரியலும் யோசிக்கணும். இன்றைக்கு சபைகளை பிரிச்சு கொண்டு நல்ல காரியம் சொல்ல சிலவள். இப்ப ஒருவேளை பாஸ்டருக்கு எனக்கும் ஒரு பிரச்சனை, என்னில ஒரு பிழையும் இல்லை, பாஸ்டர் தவறா என்ன குற்றப்படுத்திட்டாருன்னு சொன்னா இப்ப நீங்க சொல்லலாம் பாஸ்டர்ல தான் பிழை, பாத்தியில ஒரு பிழையும் இல்லை, பாத்தி எவ்வளவு எடுத்து சொல்ல முயற்சி செய்தது, பாஸ்டர் கேட்காதபடியா தான் பாத்தி சபையை பிரிச்சு கொண்டு போயிட்டுது. நல்ல காரியங்கள் நீங்க எதை சொன்னாலும் ஆண்டவர் பிரியமானவர்களே, தேவனுடைய அந்த அழைப்பு, தேவனுடைய செய்தி இல்லாமல் ஒருவர் சபையை பிரிச்சு கொண்டு போனா, ஒருவேளை தேவன் அழைத்து வேற சபைகள்ல இருக்கிறவர்களையும் அழைத்து இன்னொரு ஊழியத்துக்கு அனுப்புவார். ஆனால் ஒரு நாளும் சபையில இருக்கிறவனை பிரிச்சு கொண்டு போற அழைப்பு வேறவே வேறாது, வேற இடத்துக்கு அனுப்புவார். இப்ப என்னை தேவன் பயன்படுத்த விரும்பினால் தனியே அழைத்து எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து நீ போ, அதுக்கு நான் பாஸ்டர் நிஜனுடைய சபையில இருந்து ஒருத்தனை கொண்டு போனா கூட அங்க சம்திங் ரோங். அப்ப பிரிச்சு கொண்டு போகிறவர்களுக்கு பின்பாக போகாமல் இருங்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய வலது கரத்திலும் இல்லை, அவர்களிடத்துல தேவனுடைய செய்தியும் இல்லை. அவர்களிடத்திலே தேவனுடைய செய்தி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உங்களுக்கு பகிர்ந்து தர எந்த காரியங்களும் இல்லை. அவர்களிடத்திலிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருகிறதுக்கு எந்த ஊழியமும் இல்லை. அதை நான் இப்ப யோசிச்சு பாக்குறேன். பிரிஞ்சு போன ஒரு சபையோர் பிரிந்து போனவருக்கு ஒன்றுமே இல்லாம இருக்குது என்றது எனக்கு இப்ப ஞாபகம் வருது. ஏன் இல்லை? அவருடைய ஒன்றும் இல்லை, அவருடைய தேவனுடைய செய்தி இல்லை, இவருக்கு என்னென்று கொடுக்கிறீங்க. நீங்க ஒரு சபையில ஊழியம் செய்கிறீங்க, சபையில உங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா உங்களுடைய தலைமை போதகத்தில ஆண்டவருடைய செய்தி இருக்கிறது என்பதை முழு நிச்சயமாக நம்பி அதன் பின்னே ஓடுங்கள். இதோடைய முதலாம் வசனத்துடைய டைம் போயிட்டு. அது மட்டுமில்லை, இந்த சபைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், வலது கரத்தில் ஏந்தி கொண்டு தம்முடைய 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி இருக்கிறார் என்று சொன்னால் முழு சபை, அதாவது 7 நட்சத்திரம் என்று சொன்னால் முழு சபை. அவர் எந்த சபையை நடத்துகிற எந்த போதகராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட போதகரா, படிச்ச போதகரா, படிக்காத போதகரா. ஏன்னா இன்னைக்கு வாலிப பிள்ளையர் சொல்லலாம் நெதர்லாண்ட்ஸ் தெரிஞ்ச பிள்ளையர், எங்கட பாஸ்டருக்கு ஒரு நெதர்லாண்ட்ஸ் தெரியல, இவருக்கு பின்னா நாங்க போகணுமா, பாஸ்டர் ஒரு டாக்ஸி தானே ஓடினவர், நாங்கள் பெரிய கார் கம்பெனியில இன்ஜினை கண்டுபிடிக்கிற அளவுக்கு படித்த இன்ஜினியரா இருக்கிறோம், நாங்கள் அவருக்கு செவி கொடுக்கணுமா? இல்ல. ஏன்? அவருடைய ஸ்தானம் கர்த்தருடைய வலது கரத்துல இருக்குது, உன்னுடைய ஸ்தானம் சபையில நீ இருக்கிற, நீ முதல்ல அதற்கு செவி கொடு, அவருடைய ஸ்தானத்துக்கு மரியாதை கொடு. நீ அவருடைய ஸ்தானத்தை அவமதித்தால் கர்த்தருடைய வலது கரத்தை அவமதிக்கிறவனாயிருப்பாய், கர்த்தருடைய கரத்தை நீ அவமதிக்கிறவனாயிருப்பாய் பிரியமானவனே. அதனால நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள், சபைக்கு அடங்கி உள்ளவர்களாயிருங்கள். சபையினுடைய சித்தத்துக்குள்ள நீங்கள் இருந்தால் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, 7 சபைகளுக்கும் இயேசுவானவர் தன்னை ஒரே மாதிரி விளங்கப்படுத்த வழி காண்பிக்கவில்லை. 7 சபைகளுக்கும் எழுதுகிற போது நான் இயேசு நான் எழுதுகிறேன் என்று எழுதையில, 7 சபைகளுக்கும் 7 வித்தியாசமான விதங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று தன்னை காண்பிக்கிறார். ஏன் மத்தியிலே இருக்கிறவராக காண்பிக்கிறார் என்று சொன்னால், அந்த காலங்களில் இப்ப நான் ஒரு முன்னுக்கு நிக்கிறேன், நீங்க எல்லாரும் பின்னுக்கு இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னா மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, திருப்பி விட்டா நீங்க எவ்வளவு கேட்க முடியும். அந்த காலத்துல பேசுகிறவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், மத்தியில நிப்பார், கேட்கிறவர்கள் எல்லாம் சுத்தி இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து ஸ்டேடியம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும், நடுவிலேயும் சுத்தி வர ஸ்டேடியம் போட்டுங்க. மத்தியில நிக்கிறவர் தலைமையாளர், மத்தியில நிக்கிறவர் தான் மஸ்தியஸ்தர், தலைமையை இருக்கிறவர். அப்ப சபையினுடைய தூதன் தான் பாஸ்டரை ஒழிய, பாஸ்டருடைய சபையினுடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப எபேசு சபைக்கு ஆண்டவர் என்னத்தை காண்பிக்க வருகிறார் என்று சொன்னால், சபையினுடைய மஸ்தியஸ்தர், சபையினுடைய தலைவர், சபையினுடைய அந்த நடு மையத்தில் நிற்கிறவர் யார்? நான் என்று காண்பிக்க விரும்புகிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அப்போஸ்தல திருச்சபை உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்களால உருவாக்கப்பட்ட சபைகள் தான் அநேகம். பவுலடிகள் மூலமா உருவாக்கப்பட்டுச்சு, பேதுருவடிகள் மூலமா, இப்படியாக அப்போஸ்தல ஊழியங்களினால உருவாக்கப்பட்டுச்சு. இந்த நிருபத்தை எழுதப்படுகிற நாட்களிலே யோவானை தவிர எந்த அப்போஸ்தலர்களும் உயிரோட இல்லை, எல்லாருமே மரித்து விட்டார்கள். எல்லாரும் கொடூரமாக மரித்து போனபடினால எபேசு சபை, ஐயோ எங்களை நடத்தின பவுல் இல்லையே, எங்களை நடத்தின அவர் இல்லையே, எங்களை நடத்தின மத்தேயு இல்லையே, எங்களை நடத்தின பேதுரு இல்லையே என்று சொல்லி அப்போஸ்தல திருச்சபைகள்
ஏங்கி தவிச்சு போச்சு. ஐயோ, பவுல் எப்படிப்பட்ட ஊழியக்காரன், அவர் இல்லையே. மத்தேயு எப்படிப்பட்ட ஊழியக்காரன், அவர் இல்லையே. லூக்கா எப்படிப்பட்ட ஊழியக்காரன், அவர் இல்லையே. இப்படியாக அவர்கள் அப்போஸ்தலரை குறித்து கலங்கி தவித்து நின்றார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் மத்தியில நிக்கிறேன், சபையினுடைய நாயகனாக நான் நிக்கிறேன். நீ ஏன் பவுலை பாக்குற, நீ ஏன் பேதுருவை பாக்குற, நீ ஏன் அவரை பாக்குற, நீ ஏன் இவரை பாக்குற, அவர் இல்லையே இவர் இல்லையே ஏன் பாக்குற? நான் சபையினுடைய மத்தியில நிக்கிறேன் என்று சொல்லி மத்தியில நிக்கிறவாக தன்னை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த நாளிலும் கூட புருஷர் சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சொன்னா, நீ அவர் இல்லையே இவர் இல்லையே அது இல்லையே இது இல்லையே. ஜீவோடு திருச்சபைக்கு தான் முழுவதுமாக எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எல்லாருக்குமே நீங்கள் அவர் இல்லையே இவர் இல்லையே, அவர் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவர் இருந்தா என்ன நல்லா இருந்திருக்குமே, அவர் விட்டுட்டு போயிட்டாரு, சபை என்ன ஆக போதோ, இந்த சபைக்கு இவர் இல்லாம போன என்ன ஆயிடுமோன்னு நீங்க யோசிக்காயிருங்கள். சபையின் மத்தியில சபையின் நாயகனாக நின்று கொண்டிருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பயும் சபையின் மத்தியிலே உலாவுகிறவராகவே இருக்கிறார், சபையின் மத்தியிலே காணப்படுகிறவராகவே இருக்கிறார். அதைத்தான் அவர் எபேசு சபைக்கு தன்னை சபையின் மத்தியிலே இருக்கிறவராக காண்பித்தார். அது மட்டுமல்ல, 2வது வசனத்திலே சபையினுடைய நற்காரியங்களை குறித்து அறிவிக்கிறார். இதுதான் இயேசுவினுடைய கடிதத்தினுடைய மாதிரி. அதை நாங்களும் பின்பற்ற வேண்டும். ஒரு ஆக்களை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஒரு ஆக்களோட நாங்கள் ஏதாவது அவர்களுடைய காரியங்களை அவர்களோடு பேச வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவர்களுடைய நற்காரியங்களை குறித்து பேசப்படாதுங்கள். உங்களோட ஒரு ஆக்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு, ஒரு குறைபாடு சொல்ல வேண்டி இருக்கு என்று சொன்னால், அழைத்த உடனே நீங்களே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ரெஜினாண்டி தான் நெடுகளும் வந்து இங்க டீ போட்டு எல்லாத்தையும் செய்யறான். ஒரு நாள் இந்த டீ கப்பை என்ன செய்துட்டான்னு சொன்னா எடுத்து வைக்காம போயிட்டான். நான் உடனே வந்துட்டு, ரெஜினாண்டி போனவங்க நீங்க என்னத்துக்கு இந்த டீ கப்பை எடுத்து வைக்காம போனீங்கன்னு சொன்னா அவங்க எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு நாளா டீ எல்லாம் போட்டு இவங்களுக்கு ஊத்தி கையில எல்லாம் கொண்டு கொடுத்தனே, ஒருக்கா கப்பை விட்டுட்டு போனதுக்கு என்ன இப்படி பேசுறேன்? அப்ப நாங்கள் சொல்லணும், ரெஜினாண்டி வாங்க, நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து ஆயத்தப்படுத்துறீங்க, எல்லாத்தையும் அழகா செய்றீங்க. பாத்தீங்களா, போனவரை விட்டுட்டு போனபடினால பாஸ்டர் எங்களுக்கு அதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிட்டார், கொஞ்சம் அதை பார்த்து கொள்ளுங்க. அப்படி சொல்ல பழகணும். பிரியமானவர்கள், சபைகளில் தான் இன்னைக்கு ரோமர்ல நல்ல பகுதிகளை காண்பித்தார். எப்படி எல்லாத்தையும் செய்யுங்கள், முடியுமான வரைக்கும் எல்லாரோடையும் நீங்க இணக்கமா பழக பாருங்க, அன்பை காண்பீங்க, சகோதர ஐக்கியத்திலே இருங்கன்னு சொல்லி ஆண்டவரும் என்ன செய்தார் என்று சொன்னா, தன்னுடைய சபைகளுக்கு எழுதுகிற போது முதலாவது நல்ல பண்புகளை காண்பித்தார். 3 சபைகள் விதிவிலக்கு. 2 சபைகள்ல அவர் குறை பிடிக்கவில்லை, ஒரு சபையில அவர் நன்மையே காணவில்லை. இந்த 3 சபைகளை தவிர எல்லா சபைகளுக்கும் அவர் முதலாவது சபையினுடைய நற்பண்புகளை சொன்னார். பிறகு அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு குறையை காண்பித்தார். அதை நீ சரி செய்தால் உனக்கு என்ன நன்மை உண்டாகும் என்பதையும் அவர் காண்பித்தார். பிரியமானவர்கள், அப்ப 2வது வசனத்திலே உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளையாமல் பிரியாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சபையினுடைய நல்ல காரியங்களை அறிவிக்கிறார். முதலாவது என்ன சொல்றாங்க, உன்னுடைய கிரியைகள் எனக்கு தெரியும், நீ செய்கிற நல்ல காரியங்களை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நீங்கள் யாராவது சிலவர்கள் நினைக்கலாம், நான் இவ்வளவு செய்கிறேனே அது ஒருத்தருக்கு தெரியுது இல்லையே. சில பேர் அப்படித்தான் நினைப்பார்கள், நான் இதெல்லாம் செய்கிறேன், பாஸ்டருக்கு தெரியுமா, குடாவுறதற்கு தெரியுமா, நளினன்னைக்கு தெரியலையே என்று சொல்லி. நீங்க ஒன்றும் யோசிக்க, உங்களுடைய கிரியைகள், நீங்க சபையில செய்கிற எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறவர் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிற உன்னுடைய பிரியாசம். சில வேளை தனவன் வந்து நினைக்கலாம், ஒரு லேப்டாப்பை இந்த சபைக்கு வாங்கணும் என்று சொல்லி. ஆனா தனவனால முடியாம இருக்கும், அந்த லேப்டாப்புக்குரிய ஒரு 600 ரூபாயை சேர்த்து அந்த லேப்டாப்பை வாங்காம. ஆனா சில வேளை தனவன் மாசம் 600 ரூபாய் 50 ரூபாய தன்னுடைய அக்கௌண்ட்லயே சேமிச்சு வச்சு கொண்டிருக்கலாம், இந்த காசாவோ வச்சு கொண்டிருக்கலாம். அப்ப நாங்கள் என்ன நினைப்போம், தனவன் ஒன்றும் வாங்கி தெரியல, தனவன் சபைக்கு ஒன்றும் செய்யல. ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறார், அந்த பிரியாசத்தையும் பார்க்கிறார். அவன் அதை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறானே, அவனுடைய இருதயத்துல அந்த விருப்பம், இருதயத்துல நாங்க இணைக்கிற அந்த விருப்பங்கள், அந்த பிரியாசம், அந்த முயற்சியையே தேவன் காண்கிறவராய். கிரியைகளை மட்டுமே, கிரியைகளை யாரும் பார்க்க முடியும் சிலவர்கள், ஆனால் பிரியாசத்தை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விருப்பத்தை நாங்கள் அந்த பிரியாசத்தை, அந்த முயற்சியையே ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, பொறுமையை குறித்து சொல்லுகிறார், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அடுத்த காரியம், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது. இதுவும் ஒரு முக்கியமான காரியம்.
சில சில இடங்கள்ல நாங்கள் கொஞ்சம் பஸ்ஸை நிப்பாட்டி போக வேண்டியிருக்கு. என்னென்று சொன்னால் அப்போஸ்தலர் அல்லாத அந்த காலத்துல என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அப்ப என்ன போனா இருந்துச்சு இல்ல அடிச்சு கேட்கறதுக்கு இன்னார் வந்திருக்கிறார் இவர் உங்களோட சேர்ச்சியில இருந்த வந்தவர் என்று. அப்ப என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சில பேர் போய் சபைகளுக்கு இப்ப எபேசுவில் ஒரு சபை இருக்குன்னு சொன்னால் தங்கண்டு போய் நானும் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி சில பேர் என்ன செய்தார்கள், அதன் மூலமா அந்த சபையில இருந்து ஏதாவது வாங்கலுமான்னு சொல்லி பார்த்தார்கள். சில பேர் பொய்யான சத்தியங்களை சபைகளுக்குள்ள விதைச்சார்கள். தங்களுடைய இஷ்டப்படி தோணுகிறது எல்லாம் இது அப்போஸ்தலர்கள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு என்ன சொன்னா, அப்ப சபையில எதுவுமே திட்டமா முடிவாகாத படியினால எனக்கு ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்தினார் அப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பொய்யான சத்தியங்களை சபைகளுக்குள்ளே விதைத்தார்கள். அவர்களை இந்த எபேசு சபையார் என்ன செய்தார்களாம், சோதித்து கண்டறிந்தார்களாம். அப்படியா நீங்க அப்போஸ்தலரா உங்களிடத்துல என்ன சொன்னால் பாருங்கள், பவுலடிகளை ஊழியத்துக்கு அனுப்புகிற போது பவுலும் பர்னபாவுக்கும் என்ன செய்தார்கள், அந்த எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தல அந்த கூடுகை நிருபங்களை கொடுத்து அனுப்பினார்கள். நீ போற இடத்துக்கெல்லாம் இந்த கடிதத்தை கொண்டே கொடு, நீங்க எங்க இங்க இருந்தா வார நாங்க தான் உன்னை அனுப்பினோம். அப்ப உங்களிடத்துல அப்போஸ்தலர்கள் அந்த நிருபம் இருக்குதா, நீங்க எந்த ஊழியக்காரனோட சேர்ந்து ஊழியம் செய்தீங்க, நீங்க மரித்தெழும்பின இயேசுவை கண்டீர்களா, எப்படி கண்டீங்கள் என்று சொல்லி விசாரித்து அவர்கள் உண்மையிலேயே அப்போஸ்தலர்கள் தானா என்று சொல்லி அவர்களை சோதித்தார்கள் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், திருச்சபைகள் அப்படி இல்லை. யாராவது ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிட்டா சரி, 2 பாட்டு அடிச்சா கிட்டார்ல 2 பாட்டு அடிச்சா அந்த பாட்டு 50,000 வியூ போயிட்டுதுன்னு சொன்னா உடனே எங்கட சேர்த்திலையும் வந்து அடிங்க பிரதர். அப்போ ஊழியக்காரர்களை சோதிக்கல. அவரை எங்கட பாஸ்டர்கிட்ட நான் சில வேளை முந்தைய ஆரம்பத்துல கோவிச்சேன். இதுக்கெல்லாம் பாஸ்டர் ஒருத்தர் என் கூப்பிடுறாரு இல்லையா, அந்த சேர்த்து எல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த சேர்த்து கூப்பிடுறாங்க ஏன்னு சொன்னாலும் சோதித்தேன். பேருந்து பார்த்தா அவன் எல்லாம் அங்க தலகுல அனுப்பான். இப்படித்தான் ஒருத்தர் நீங்க வேற வேணாம் சொல்லப்பா, உங்களுக்கே தெரியும் தானே. ஏன் அவன் அப்போஸ்தலர், அவன் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரனான்னு சொல்லி சோதித்தார். ஏல தங்களுக்கு அவன் வந்து அடிச்சால் 4 பேர் கூட வருவான்னு கூப்பிடுறது. அப்ப பிரியமான இன்றைக்கும் அந்த காலங்கள் உண்டு. உண்மையான ஊழியக்கார எங்கட பாஸ்டர் எல்லாரையும் சபைகளில் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அது சில பேருக்கு வருத்தம். அந்த ஊழியக்காரனை கூப்பிடலாம் தானே, இந்த ஊழியக்காரனை கூப்பிடலாம் தானே, அவர் வந்து நிற்கிறார், அவர் பிரான்சில் நிற்கிறார், இங்க கூப்பிட்டா என்ன விளக்குது அவங்களுக்கு. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து அறிகிற ஆவி மிக மிக முக்கியமானது. பொய்யான ஊழியக்காரர்களை சபைகளுக்கு, அது எங்களை பாஸ்டருக்கு அதே ஒரு வரம் என்று சொல்லலாம். எல்லாரையும் சபைகளுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, எந்த சத்தியத்தில் இருக்கிறார், எந்த மாதிரியான போதகம் செய்கிறார், அங்க அவர்கள் ஊழியம் எப்படி போகுது என்றதை குறித்து விசாரிக்கிற காரியம் பிரியமான அப்போஸ்தலர் அல்லாதவர்கள். இன்றைக்கு நீங்கள் யூடியூப்கள்ல எல்லாமே செய்திகளை கேட்கக்கூடியதா இருக்குது. அப்ப யாருடைய செய்திகளின் பின்னே போறீங்கள்? சரியான ஊழியக்காரர்களுடைய செய்திகளை கேட்க. ஏன்னு சொன்னா எல்லாம் கேட்க பைபிள்ல இருந்து சொல்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இப்படி திருப்ப மாட்டார்கள். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா திருப்புவார்கள். உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி இப்படி யூட்டர்ன் போட வச்சிருவார்கள். கவனமா இருக்கு. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை, தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அல்லாதவர்களை சோதித்து அறிகிற அந்த வரம் உங்களுக்கு வேணும் என்று சொல்லி தேவனிடத்துல ஜெபியும். ஆண்டவரே, சரியான சத்தியத்துல நிக்கணும். வெளியில இருந்து வர செய்திகள், புலியான செய்திகள் என்னை அலைச்சலுக்குள்ளாக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும். அதை எபேசு சபையில இருந்த ஒரு நட்பண்பாக ஆண்டவர் சொல்லுகிற, நீ எல்லாரையும் கூப்பிட்டு விடையில நீங்களும் அப்போஸ்தலர் அவங்க வந்தாங்க பிரசங்கம் பண்ணுங்க விடையில. அதை அவர்கள் சோதித்தறிந்து அவர்கள் பொய்யர் என்பதை கண்டதுக்கு ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்குற. பாத்தியா, நீ அவங்கள சோதித்தறிஞ்சு கண்டுபிடிச்சா என்று சொல்லி. அப்ப நீங்களும் உங்கள் யூடியூப்ல வார பிரசங்கங்களோ இல்ல இப்படியான பிரசங்கங்களை கேட்டாலும் அது வார்த்தையின்படியா சரியா போதிக்கிறார்கள் கண்டறிய வேண்டியது உங்களுடைய காரியம். அப்படி நீங்க கண்டறிவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து அதுக்கு ஒரு பாராட்டு பெறுவீர்கள் பிரியமான. சும்மா எல்லாரும் பிரசங்கிதானே என்று, எல்லாரும் ஊழியக்காரன் தானே, அவர் பாடினா என்ன, அதுவும் நல்லா இருக்குதான பாட்டு என்றெல்லாம் சொல்லி ஏற்றுக்கொள்கிறதை குறித்து அதிக எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்த காரியம், ஆனா ஓகே, இப்பதான் இந்த சபையினுடைய ஒரு பிரச்சனையை ஆண்டவர் பேச வருகிறார். 4வது வசனத்திலே, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இப்ப என்ன இந்த சபையினுடைய பிரச்சனையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன, நீ எல்லா நல்ல காரியங்களையும் செய்தாய்தான், ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன குறை? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்பு முழுவதுமாய் இல்லாமல் போகவில்லை. அவர்கள் முழுவதுமாய் ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு இல்லாமல் போய்விட்டது.
இதை பிரசங்கிக்கிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, எங்களுடைய வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே இருந்த அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ஏதோ நாங்க என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, பாஸ்டர் தான் எங்களை புடிச்சு வச்சுக்காரு, இல்லைன்னா நாங்கள் இந்த பெல்ஜியத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாக்கிடுவோம், ஆண்டவர் பாஸ்டர் புடிச்சு வச்சுக்கா, குணாவுரதர் புடிச்சு வச்சுக்கா, நளினதான் எங்களை தடுத்து வச்சுக்காருன்னு தான் நாங்க நினைச்சு வச்சிருந்தோம். ஆனா பிறகுதான் தெரியுது அதெல்லாம் ஒரு இது, அந்த ஆதியில இருந்த அன்பு இப்ப எங்கேயோ இல்லாம போயிட்டு. பிரியமானவர், ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, எங்களை நாங்க திருத்தி படித்துக் கொள்வோம் சொன்னா, நான் என்ன சேர்ச்சுக்கு போவாமைய விட்டுட்டோம், 2 முறை போவாட்டிக்கு நம்ம உண்டாந்துக்கிற போறேன் தானே, நான் கிளம்ப 4 முறையும் போவாட்டிக்கு ஒருக்காகாவது போறேன் தானே. அன்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சா என்ன. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியில அன்பு குறைந்தது அவருக்கு ஒரு பிரச்சனையாக தெரிகிறது. அதை குறித்து அவர் குறைப்படுகிறவர. நீ யோசிச்சு பாருங்க, நிசா ஒரு 1000 தரமாவது சொல்லும், நீ முந்தின மாதிரி இல்ல. கணவன் மனைவி அப்படித்தானே, நீ முந்தி லவ் பண்ணிக்க இருந்த மாதிரி இல்லையேன்னு சொல்லி எப்பயும் சொல்லி காட்டுறான். அது ஒரு குறியாக தோணுதுதானே. அப்படித்தான் நேசர், எங்களுடைய நேசர், எங்களை அழகா நேசிக்கிற அந்த நல்ல நேசரும் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நீ முந்தி என்னோட இருந்த அந்த அன்பு இல்லையே, நீ முந்தி என்ன சிநேகித்த அந்த முதல் சேர்ச்சுக்கு போறதுன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு, வேதம் வாசிக்கிறதுல எவ்வளவு ஆசை இருந்துச்சு, ஜெபிக்கிறதுல எவ்வளவு ஆசை இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப இல்லை. அதை உண்மையாக ஆண்டவரும் அவர் கணவன் மனைவி இப்படி சொல்கிற போது நாங்கள் அதை எந்த நேரம் பார்த்தாலும் இப்படி சொல்ல, ஆண்டவரே அதை குறியாத்தான் சொல்றார். பாத்தியா, நீ முந்தி இருந்த லவ் இப்ப இல்லையே என்று சொல்லி. அப்ப பிரியமானவர்களை, ஆண்டவரும் அதை குறைப்படுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய இருதயம் எங்களுடைய, நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஏங்குகிறவராக இருக்கிறார். நீ அந்த ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்பு எங்களுக்கு குறையுது என்று சொன்னால் அதனால ஆண்டவருக்கு ஒண்ணும் இல்லை, நாங்கள் தான் பின்வாங்கி போயிடுவோம், நாங்கள் தான் திரும்பி போயிடுவோம். ஏன் இந்த அப்போஸ்தல சபைக்கு அந்த அன்பு குறைஞ்சிச்சு? என்னன்னு சொன்னால், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மரிக்கிற போது, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டு அவர்கள் மரிக்கிற போது இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்து போனார்கள். விசுவாசத்துல சோறுகிற போது, சில வேளை எங்களுக்கு ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எங்களுடைய விசுவாசம் நல்ல இதா இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிரச்சனை வரும், ஒரு வியாதி வருகிற போது, ஒரு பாடு வருகிற, குடும்பத்துல ஒரு நெருக்கம் வருகிற போது, என்னடா இத்தனை வருஷமா விசா இல்லாம இருக்கேன்னு யோசிக்க, இத்தனை வருஷமா இது இல்லாம இருக்கே, இத்தனை வருஷமா அது இல்லாம இருக்கே என்று சொல்லி எங்களை பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ள நாங்க போக கொஞ்சம் கொஞ்சமா என்ன அன்பு, அந்த ஆதி அன்பு தனிந்து கொண்டு வரும். பிரியமானவர்கள், ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அது வேண்டாம், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிறதை நான் ஒரு குறையாக பார்க்கிறேன் என்று சொல்றாரு. நாங்கள் இன்னைக்கு அதை குறையா நினைக்கிறதவே இல்லை. நாங்க என்ன சர்ச்சுக்கு போறோம் தானே, ஆண்டவர் பைபிள் வாசிக்கிறோம் தானே, எங்களுக்கு தோணுங்க நாங்க விடையிலேயே ஆண்டவரை. சில நாங்களே எப்படிதான் திருத்திக் கொள்றோம், நாங்க ஆண்டவரை விட்டு விடையிலேயே வச்சு கொஞ்சம் முந்தின மாதிரி இல்லையென்றாலும் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அதை குறையா பார்க்கிறார். அடுத்த 5வது வசனத்துல சொல்றார், ஆகையினால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப சொல்லி. அப்ப அன்பு குறைந்து போகிறது, விழுந்து போகிற ஒரு நிலை. அதை நாங்க என்ன நினைக்கிறோம், சபையை விட்டு பின்மார்க்கமாய் போனவன் தான் விழுந்து போனான்னு. விழுந்து போனவர்களுக்கு ஜெபிங் பண்ண உடனே எங்களுக்கு ஞாபகம் வர்றது சபையில இருந்து போனவங்களை. ஆண்டவர் யாரை இங்கே விழுந்தவர்களை காண்பிக்கிறார்? அன்பு குறைஞ்சு போய் எங்களை தான் சொல்லுறேன். நாங்க எல்லாம் சேர்த்துக்கு வாரம் தான் என்ன, ஆதியில இருந்த அன்பு இல்லையென்ற நாங்கள் விழுந்து போயிட்டோம். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய், நீ எப்படியான ஒரு அன்பில இருந்தாய், நீ ஏதோ விட்டா இந்த பெல்ஜியத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாக்குவார் என்ற மாதிரி இருந்தியே, இப்ப இங்க பக்கத்துல இருக்கிறவனுக்கு கூட சொல்றா இல்லை. அப்படியான நிலைமையில நான் இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ நான் உங்களை நீ எழுந்திருப்பேன். நான் என்ன குறித்து சொல்றேன், ஆண்டவர் சொல்றேன், நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பது, நீ எப்படியான ஒரு நேசத்தை என் மேல வைத்திருந்தாய், எப்படியான ஒரு அன்பை வைத்திருந்தாய், அதை நீ நினைச்சுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய அன்பை இல்லை, நாங்கள் அவர் மேல வைத்திருந்த அந்த அன்பை நினைத்து பார்க்கும்படியா சொல்லுகிறார். அதுக்கு அந்த நிலைக்கு திரும்பி வருவாய் என்பதை சொல்லுகிறார். அதாவது திருப்பியும் சொல்றார், மனம் திரும்பன்னு சொல்லி. அப்ப நாங்கள் மனம் திரும்புதல், ஒருக்கா திரும்பினாக்கா நம்ம இயேசுவிடத்துல அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கு அப்படித்தான் இந்த உபதேசங்கள் வந்து கொண்டிருக்குது. ஒருக்கா திரும்பினா காணும், பிறகு எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி. பிறகு ஒன்றும் செய்ய தேவையில்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பாமல் போனால்
மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆரம்பத்துல நீ என்னெல்லாம் செய்தியோ, எப்படி எல்லாம் பைபிள் வாசிச்சியோ, எப்படி எல்லாம் ஜெபிச்சியோ, எப்படி எல்லாம் ஆண்டவரைக்கான காரியங்களை செய்ய வாஞ்சியா இருந்துச்சியோ அதை செய். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. புதிய கிரியைகளை எதையுமே கொடுக்கல ஆண்டவர். புதிய கட்டளைகளை அவருக்கு நீ அதை செய்து நீ முதல்ல அது பெஸ்டா செய்தி அதை செய் என்று சொல்ற. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நீ அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து உனக்கு கிருபை தருவேன், உனக்கு இரக்கம் தருவேன், பலன் தருவேன் என்று சொன்னார். இல்லை, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் எப்பொழுதும் அணுதினமும் உங்களுக்கு வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்புவதற்கு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில வந்து நான் சீக்கிரமாக இடத்துல வந்து உன்னுடைய விளக்கு தண்டை தொடர்ந்து வாசித்தால் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்ல நான் வந்து இல்லை நீ வருவேன். அப்பயாவது நீ மனம் திரும்பினீங்கன்னா விட்டுட்டு போயிடும். அப்படி நீ மனம் திரும்பாட்டிக்கு உன்னுடைய விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி போ. விளக்கு தண்டை ஹோல்டர், அதாவது விளக்கை கொளுத்தி வைக்கிற அந்த இதம். அதாவது ஆண்டவர் சொல்லவில்லை உன்னுடைய திரியை உன்னுடைய வெளிச்சத்தை உன்னிடத்துல இருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லி. அவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய விளக்கு தண்டை எடுத்து இந்த ஹோல்டர் நீ எங்க ஏன்னு சொன்னா பிரியமானவர்களை, நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை வாசிச்ச போது நினைத்து பார்த்தேன். நாங்கள் சிலவரை எங்களுடைய ஊழியத்திலே அல்லது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழுந்து பிரகாசிக்க முடியாதபடியா இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை குறித்து பெரிதான நோக்கம் வைத்திருக்கலாம். அதை நாங்கள் முழுவதுமாக செய்ய முடியாத காரணம் என்ன சொன்னா வெளிச்சம் இருக்குது. திரிய நாங்கள் எங்க வச்சு கொண்டு திரிகிறோம்? கையில வச்சு கொண்டு திரிகிறோம். திரிய கையில கொண்டு திரிஞ்சா அதுல இருந்து முழுவதுமான வெளிச்சம் பெற முடியாது. ஆண்டவரை இயேசுவே சொன்னார், ஒருத்தன் விளக்கை கொளுத்தி அதை எங்க வைக்கணும்? மரக்காலங்களை ஒழிச்சு வைக்குவானா? இல்ல, விளக்கு தண்டில வைக்கணும். விளக்கு தண்டில வச்சா தான் அது எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் வீசும், எல்லா இடத்துக்கும் ஒளி கொடுக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா நான் விளக்கு தண்டு எடுத்துருவேன். அப்ப நீ இருக்கிற வெளிச்சம் நீ அதை கொஞ்சம் கொஞ்சமா அங்கே கொண்டு திரிஞ்சு இங்க கொண்டு திரிஞ்சு இந்த டோர்ச் லைட் மாதிரி இப்படி இப்படி கொண்டு திரிஞ்சு பார்க்கலும் ஒழிய எல்லா இடத்துக்கும் பரவ முடியாது. அப்ப எங்களுடைய காரியங்கள்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னா விளக்கு தண்டை எடுத்து போடுகிறோம். விளக்கு தண்டு இல்லாமல் போனால் கொஞ்ச நேரத்தை எங்களால கன நேரம் எவ்வளவு நேரம் திரிய கையில முடிச்சிருக்கணும், கொஞ்ச நேரத்தால என்ன செய்யும்? சுடவழிக்கிறது. அப்ப எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சில சூடுகள் விடுதுன்னு என்ன அர்த்தம்? விளக்கு தண்டு இல்லையே என்று அர்த்தம். நாங்க மனம் திரும்பினால் மறுபடியும் ஆண்டவர் அந்த விளக்கு தண்டை கொண்டு வந்து தருவார். நாங்கள் அதுல வச்சு பிரகாசிக்க முடியும். பிரியமானவர்களே, விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார். அடுத்த காரியம் 6வது வசனம், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதத்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த நிக்கோலாய் மதத்தாருடைய கிரியைகளை நான் வெறுக்கிறேன், அதை நீயும் வெறுக்கிறாய், அது நல்ல காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிக்கோலாய் மதத்தாருடைய கிரியைகள் என்ன, அதை குறித்து நான் தேடி பார்த்த போது அது ஒரு பாஸ்டரும் அந்த கொலேசியர்ல படிப்பிச்சார். அந்த காலத்திலிருந்து ஒரு உபதேசம் இப்படியா இருந்துச்சு. அது கிழக்கத்து புத்தியருடைய ஞானம் அப்படியாக அதுக்கு அநேக பேர் சொல்லுவார்கள். அதாவது மனுஷன் இயல்பாகவே பாவம் செய்வான். அது இன்றைக்கும் இருக்கு. அதேதான் அந்த கிருபையின் உபதேசம், செழிப்பின் உபதேசம். இதுதான் மனுஷன் இயல்பாகவே பாவம் செய்யக்கூடியவன். அவனுடைய பாவமான அந்த வாழ்க்கை அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆவிக்குரிய மனுஷன் அவன் ஆவிக்குரிய மனுஷனாகவே இருப்பான். இந்த பாவ வாழ்க்கை அதை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கு அப்படித்தான் இந்த கிருபையின் உபதேசம் என்ன சொல்லுகிறார்கள்? அது நீ என்னவும் செய்யலாம், என்னடா கிருபை உனக்கு தரப்பட்டாயிட்டு. அப்ப உன்னுடைய ரட்சிப்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. என்னன்னு சொன்னா கிருபை எல்லாத்தையும் சரி செய்யும். கிட்டத்தட்ட அதே காரியங்கள் அது காலங்காலமாக சபையிலே வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதாவது நீ உன்னுடைய இஷ்டமானபடி வாழலாம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அது எந்த பாதிப்பையும் செலுத்தாது என்கிறதான அதை போல ஒரு உபதேசம் தான் இந்த நிக்கோலாய் மதத்தாருடைய உபதேசம். அது சபைகளுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாய் வர பார்க்குது. ஆனால் இந்த எபேசு சபை அதை வெறுத்து தள்ளிவிட்டது. இல்லை இல்லை, இது புலியான உபதேசம். ஆண்டவர் அதை குறித்தும் பாராட்டுகிறார். 7வது வசனத்திலே தான் அது முக்கியமான வசனம். எல்லா சபைகளுடைய நிறுவத்தின் பிற்பகுதியிலும் இப்படி வரும், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப பாத்தீங்களா, நிறுவம் முதல்ல எழுதப்பட்டது யாருக்கு? எபேசு சபை. எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிறுவம் யாருக்கு பேர் போடப்பட்டது? எபேசு சபையின் தூதனுக்கு. எபேசு சபையின் தூதனுக்கு என்று ஆரம்பித்த நிறுவம் முடிகிற போது எப்படி முடியுதுன்னு சொன்னால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்படவன். அப்ப எப்படவங்க தான் இது எல்லா சபைகளுக்குமான விசேஷம். யாரு புஷ்பராணி காது இருக்கா? அப்ப இந்த செய்தி யாருக்கு?
காது இருக்கிற எல்லாருக்கும் கேட்கிற எங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி பொருந்தும் பிரியமானவர்களே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அப்ப காது உங்களுக்கு இருக்கா? இருக்கிற எல்லாரும் அது காதுள்ளவன் கேட்க கடவான் மீன். அப்ப செவிட்டா ஒருவேளை பிறவையில இருந்து காது கேட்காதவர்களுக்கு இந்த செய்தி இல்லையான்னு அப்படி இல்லை, எல்லாருக்குமான செய்தி. ஆவியானவர் சொல்லுகிறதை எல்லாரும் கேளுங்கள்ங்கிறதுதான் இதனுடைய காரியம். இந்த சபை முழு சபைக்கும் ஆவியானவர் அறிவிக்கிறார். அப்ப நான் முதலே சொன்னபடி பாஸ்டருக்கு தான் கொடுக்கப்படும் தரிசனம். அதாவது இந்த ஜீவோடு திருச்சபையுடைய தரிசனம் பாஸ்டர் நிஜனிடத்திலான. அப்ப ஆவியானவருடைய வேலை அவர் அதை பெற்றுக்கொண்டு சபையில் இருக்கிற எல்லாருக்கும் பயந்து கொடுக்கிறேன். இந்த ஜீவோடு திருச்சபையினுடைய பாஸ்டர் நிஜனிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை எல்லாரும் நாங்க பகிர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் செய்யணும். ரஜினாண்டிக்கு ஒரு காரியம் இருக்கலாம், தவேந்திரனுக்கு ஒரு காரியம், தனவனுக்கு ஒரு காரியம், எனக்கு ஒரு காரியம் இருக்கலாம். நாங்க எல்லாருமே இசைந்து சபையை கட்ட வேண்டும். அது ஆவியானவருடைய வேலை. அப்ப ஆவியானவர் சபைகள் என்ன தொழில்படுகிறார்? பெற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த செய்தி சபைகளில் செயற்படும்படியாக செய்கிறவர் ஆவியானவர். அதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப காது எல்லாருக்கும் இருக்குதானே, கேட்க கடவன். அதற்குரிய பலனையும் அவர் சொல்லுகிறார். நீங்க கேட்டு அதன்படி செய்தால் என்னவா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருத்தத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்பதான் என்ன ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் என்ன இருந்தது என்றெல்லாம் பெரிய பிரச்சனை நடந்துச்சு பஞ்சாயத்து. ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் இருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசிக்காதபடி தடை செய்தார் மனுஷன் பாவம் செய்த போது. இப்ப சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் என்று சொல்லி. இப்ப நான் இதை இப்படி யோசித்து பார்த்தேன். என்ன சொன்னால், கர்த்தருக்குள்ள மரித்த பரிசுத்தவான்கள் எங்க போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள்? பரதீசில. நான் இது சும்மா இதுதான் விளக்க வேண்டியதில்லை, நான் இப்படி யோசித்தேன். அப்ப பரதீசில இளைப்பாரி கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் அந்த ஆண்டவருடைய வருகை நாளில் எழும்பி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கும் உள்ள அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போவார்களாக இருக்கும் என்று நான் நினைச்சேன். இதை வாசிக்கிற போது என்னன்னு சொன்னால் பாருங்க, அப்படித்தான் எழுதி இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். அதாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, இந்த வசனத்தின்படி வாழுகிறவனுக்கு, யாரா இருந்தாலும் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இதுல ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் குறைப்படுகிறார், ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்ட காரியத்தில். அதிலே நாங்கள் சீர்பட்டோமாக இருந்தால், அதிலே நாங்கள் ஜெயம் கொண்டோமாக இருந்தால் எங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஜீவ விருத்தத்தின் கனி எங்களுக்கு உண்டு. ஆண்டவர் அதை என்னத்துக்கு ஆதாமுக்கு புடுங்கி வச்சிட்டாருண்டா? இல்ல, ஆதாம் என்ன தோத்து போயிட்டான், அதனாலதான் அவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நாங்கள் ஜெயம் கொண்டோமாக இருந்தால், நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஜீவ விருத்தத்தின் கனி உண்டு. நாங்கள் அதை புசிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ப ஆதியாமத்துல தேவன் அநியாயம் செய்தாரா? இல்ல, வெளிப்படுத்தல. அவர் சொல்றார், உங்களுக்கு தானப்பா, நீ ஜெயம் கொண்டு வந்தீங்கன்னா புசிக்கலாம். ஜெயம் கொண்டு தேவனுடைய அந்த கனியை புசிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம் தான். ஆதியில எந்த மாதிரியான அன்பை வச்சிருந்தோமோ அந்த கிரியைகளுக்கு தேவன் திரும்பும்படியா எங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களை, நாங்கள் எழுந்திருப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நன்றி சொல்லிக் கொள்வோம்.